பார்த்துருக்குறேன். எனிவே நன்றி. இதுதான் அரளி துளிரு. இப்ப இந்த துளிருக்கு நம்ம தண்ணி கட்டி மறந்து வச்சோம்னா தண்ணி கட்டி இல்ல, தண்ணி விட்டு பைப்புல தானே விடுறோம். தண்ணி விட்டு வச்சோம்னா, அடுத்தது இந்த மாசாணி அம்மன் வருது இல்லையா? அமாவாசைக்கு. அப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னைக்குமே விரலி நல்ல இல்ல விலை அரளி கம்மி தான். ரூ. 140 தான். இதில சும்மா 2 மூக்கு, 3 மூக்கு தான் வரும். இது துளிரு தண்ணி விட்டு, துளிரு வச்சு யாருன்னா, விவசாயம்னா நோபடி லைக் இட். எங்க? இதெல்லாமா? என்னவோ தெரியல. எனக்கு புரியல. குயில்கள்லாம் கூவுது பாருங்க. கிளிகள் சத்தம். இது முக்காய் எடுக்கணும் அரளிய. காலையில விடியறதுக்குள்ள வெளிச்சம் வெயில் வரத்துக்குள்ள முக்காய் எடுத்து கவர்ல போட்டு டைட்டா கட்டிறணும். இல்லைன்னா பூ வெடிச்சிரும். வெடிச்ச பூக்கு வேல்யூ இல்ல. அதாவது வாங்க மாட்டாங்க வியாபாரிங்க. ஓகேங்களா? அடுத்த செடிக்கு தண்ணி பைப் எடுத்து போடலாம். இந்த கொஞ்சம் தண்ணி செடிக்கு விடுறதுலையே எவ்வளோ புல்லு வேண்டாத புல்லெல்லாம். பைப்பு தண்ணி ஒரு காலத்தில் தேவையில்லாத அதிகமான தண்ணி மழை பெய்யல வருது. தேவையான காலத்துக்கு தண்ணி ரொம்ப சிரமமாக இருக்குது. மழை காலத்தில் காற்று எல்லாமே ஈரப்பதமாக இருக்குது. வெய்ய காலத்தில் என்ன பண்ணுறது? கிளியெல்லாம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. எங்கே பாருங்கள் கருங்குயில் ஒன்று காட்டுறேன், ஒரே நிமிஷம். இருந்துச்சு கருங்குயில். நேராக எனக்கு கண்ணில் தெரியுது, இங்கே தெரிய மாட்டேங்குது. செங்குயில்பாங்க அந்தாண்ட போகலாம். நான் போனேன்னா குயில் பிறந்துடும். அங்கே இருக்குது அந்த கிளை ஆடுது பாருங்க. அங்கே ஒரே நிமிஷம். தெரியுதுங்களா? இந்த இடத்துல இதுதான் செங்குயில். மேலே காக்கா மாதிரி இருக்கும், மேல் ரெக்க சிகப்பாக இருக்கும் பாருங்க, அசையுது. செங்காக்கா. இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருது, நம்ம பக்கம் கேமரா பக்கம். விவசாயம்னா நோபடி லைக். காக்கா, அதாவது மேலே ரெக்க கருப்பாக இருக்கிற காக்கா. இந்த காக்கா வேற திரும்பிக்குது. இப்போ இருங்க வரீங்க. இப்போ தெரியுது. காக்கா மேல் ரெக்க சிகப்பாக இருக்கும். இதுதான் பயங்கர சத்தம் போடும், குக்குன்னு. இப்போ சத்தம் போட மாட்டேங்குது. இப்போ தெரியுதுங்களா? இருங்க. செங்காகம். மயில் வந்தால் கூட அழகாக தான் இருக்கும். மயிலெலாம் வரும் இங்கே நிறைய. அந்த ரூம் மேலே நின்றுலாம் டான்ஸ் போடும். பட்டர்ஃப்ளை ஒன்று பறக்குது. காக்கா, செங்காக்கா அதுக்குள்ளே மரத்துக்குள்ளே உட்காந்துருக்கு. மேலே வரக்குள்ளே காட்டுறேன். தட்டாம்பூச்சி பாருங்கள், எவ்வளோ பறக்குது தட்டாம்பூச்சி. தட்டாம்பூச்சி பறந்தால் மழை வருமா? மாசி மாதம் தட்டாம்பூச்சி பறந்தா மழை வருமா? வரும். மரம் துளுக்கிறதுக்கு மழை வரும். மழை வந்தால் நான் அரளிக்கு தண்ணியே கட்ட தேவையில்லை. தண்ணி அந்த செடி ரொம்பிருச்சு. அடுத்த செடிக்கு எடுத்து போடுறேன் பாருங்க. இதெல்லாம் நாளைய முக்கு அரளி. அரளிப்பூ நல்லா கலராக இருக்கா?